Unit 7 Properties of Matter topic numerical problems பார்க்கலாம். First sum, a capillary of diameter d millimeter is dipped in water such that the water rises to a height of 30 millimeter. If the radius of the capillary is made 2/3 of its previous value, then compute the height up to which water will rise in the new capillary. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கண்டெய்னர் எடுத்துப்போம். இந்த கண்டெய்னர்ல வந்து வாட்டர் எடுத்துக்கலாம். வாட்டர் எடுத்துட்டு இதுல ஒரு கேபிலரி டியூபை இம்மர்ஸ் பண்றேன். இப்போ இந்த கேபிலரி டியூபை இம்மர்ஸ் பண்ணும்போது இங்க வாட்டர் கொஞ்சம் ரைஸ் ஆயிருக்கும். இந்த ஹைட் த்ரூ விச் வாட்டர் ரைஸ் ஆனதான் ஹச்னு எடுத்துக்கிறோம். ரேடியஸ் ஆஃப் தி டியூப் தான் ஆர்னு எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வந்து ரேடியஸும் ஹைட்டும் டென்சிட்டி இந்த வேல்யூஸ் எல்லாம் ரிலேட் பண்ற மாதிரி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்க போறோம். இப்போ அது என்ன பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு HdRg/2 cos θ. இந்த T என்றது என்ன பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் தி லிக்விட், D வந்து டென்சிட்டி ஆஃப் தி லிக்விட், G வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, R என்றது ரேடியஸ் ஆஃப் தி கேபிலரி டியூப், H வந்து ஹைட் த்ரூ விச் தி லிக்விட் ரைசஸ், θன்றது வந்து ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ வந்து இங்க லிக்விட் வந்து நம்ம மாற்ற போறதுல டியூப் தான் மாற்ற போறோம். அதனால ரேடியஸும் ஹைட் மட்டும் மாற போகுது. அப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் டென்சிட்டி G இந்த cos θ மாறாது, ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் மாறாது. அப்படின்னா H into R equal to cos θ எடுத்து H into R is equal to constant எடுத்துக்கலாம். H into R equal to constant எடுத்துப்போம். அப்போ வந்து என்ன வரும்? H2 R2 is equal to H1 R1 அப்படின்னு நமக்கு வருது. இப்போ பாருங்க நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? இப்போ வந்து R1 is equal to D millimeter சொல்லி R1 equal diameter D millimeter சொன்னாங்கன்னா R1 equal D/2 millimeter வச்சுட்டு அது Rன்னு எடுத்துக்கலாம். R2 என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க 2/3 ஆஃப் இனிஷியல் ரேடியஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஹைட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? இனிஷியல் ஹைட் வந்து 30 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபைனல் ஹைட் மட்டும் கேட்கறாங்க. நமக்கு ஃபைனல் ஹைட் கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபைனல் ஹைட் H2 is equal to H1 R1 divided by H2 னு போட்டு இது R2 னு எழுதிக்கலாமா? இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. H1 வந்து 30 மில்லிமீட்டர் இன்டு R1 வந்து R போட்டுங்க, R2 வந்து 2/3 R னு போட்டுங்க. இந்த R கேன்சல் ஆயிருது. இந்த 3 மேல போயிருச்சுன்னா 3 into 30 90 divided by 2 இருக்கு. 90/2 வந்து 45. இங்க நம்ம H வந்து மில்லிமீட்டர்லயே சப்ஸ்டிட் பண்ணதுனால இங்க ஆன்சர் மில்லிமீட்டர்லயே இருக்கும். ஸோ எவ்வளவு ஹைட் ரைஸ் ஆயிருக்கும் வாட்டர் பார்த்தீங்கன்னா இங்க 45 மில்லிமீட்டர் ரைஸ் ஆயிருக்கும். அப்போ ரேடியஸை வந்து நம்ம ஆர்ல இருந்து 2/3 ஆஃப் ஆர்னு மாற்றும் போது ஹைட் ரைஸ் ஆகுறது 30 மில்லிமீட்டர்ல இருந்து 45 millimeter ஹைட் ரைஸ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் பாருங்க. A cylinder of length 1.5 meter and diameter 4 centimeter is fixed at one end. A tangential force of 4 into 10 power 5 Newton is applied at the other end. If the rigidity modulus of the cylinder is 6 into 10 power 10 Newton per meter square, then calculate the twist produced in the cylinder. அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்னா இங்க வந்து நமக்கு ஒரு டியூப் கொடுத்துருக்காங்க, ஒரு சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. அந்த சிலிண்டருக்கு ஒரு எண்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு எண்டை வந்து என்ன பண்ணியிருக்கோம் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? ஒரு எண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஒரு டான்ஜென்டல் ஃபோர்ஸ் இப்படி அப்ளை பண்ணி நம்ம ட்விஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்றோம். அப்போ இங்க ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட் ஓன்னு எடுத்துக்கிறேன், இங்க லோயர் எண்டில் பாயிண்ட் பின்னு ஒன்று எடுத்துக்கிறேன். இதை ட்விஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த பாயிண்ட் பி இங்க இருந்து பாயிண்ட் பி டேஷுக்கு இங்க ஷிஃப்ட் ஆயிருக்கு. அப்படின்னா இந்த ஓபி லைன் வந்து ஓபி டேஷுக்கு இப்படி ஷிஃப்ட் ஆயிருக்கு. அப்போ ட்விஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகிற ஆங்கிள் இந்த ஆங்கிள் தீட்டா. இந்த ஆங்கிளை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு நமக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரிஜிடிட்டி மாடுலஸ் ஈக்குவல் டு ஷியரிங் ஸ்ட்ரெஸ் டிவைட் பை ஷியரிங் ஸ்ட்ரெயின். அந்த ஷியரிங் ஸ்ட்ரெயினை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ட்விஸ்ட்னு சொல்றோம். இந்த தீட்டா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுவோம் ஃபோர்ஸ் டிவைட் பை ஏரியா. ஏரியாவுக்கு வந்து நம்ம πr ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஏரியா வந்து πr ஸ்கொயர்னு போட்டுட்டு இந்த ஈட்டா இங்க எடுத்துங்கப்பா. இப்படி எடுத்தாச்சு. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. நமக்கு டயாமீட்டர் வந்து 4 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ டயாமீட்டர் 4 சென்டிமீட்டர்னா அப்போ ரேடியஸ் எவ்வளோ வரும்னு சொல்லுங்க 2 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் மீட்டரா மாத்துறது 2 into 10 power -2 மீட்டர் போட்டுங்க. அடுத்து ஃபோர்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பார்ப்போம். 4 into 10 power 5 கொடுத்துருக்காங்க. ஸோ 4 into 10 power 5 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரிஜிடிட்டி மாடுலஸ் பாருங்க 6 into 10 power 10 கொடுத்துருக்காங்க. 6 into 10 power 10 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்போ டீட்டா கிடைக்கும் பாருங்க. ஆக்சுவலாக இந்த வேல்யூ வந்து எல்லாமே நம்ம எஸ்ஐ யூனிட்ல சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். இது அப்போ வந்து ரேடியன்ல வரும். நம்ம ரேடியனை வந்து டிகிரியில மாத்தணும்னா ரேடியனை டிகிரியில மாத்தணும் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு 2π ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி. 2π ரேடியன் ஈக்குவல் டு 360 டிகிரின்னு இருக்கு. இதை கேன்சல் பண்ணோம்னா 1 ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 டிவைட் பை பைன்னு வரும். இங்க 2 இந்த 362ல கேன்சல் பண்ணா இங்க 180 வருது. சரிங்களா? அப்போ டிகிரின்னு வரும். அப்போ ரேடியனை டிகிரியா மாத்தணும் 180 பை பைல மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நமக்கு ஆன்சர் டிகிரியில வேணும்னா இது 180 பை பைல மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரி, இப்போ கொடுத்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிடலாம் பாருங்க. தீட்டா இஸ் ஈக்குவல் எஃப் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 4 into 10 power 5 கொடுத்துருக்காங்க.
டிவைட் பை பை வந்து 3.141 போட்டுங்க. இன்ட்டு ஆர் வந்து 2 × 10⁻−2 அது ஹோல் ஸ்கொயர்னு போட்டுங்க. ஈட்டா வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க 6 × 10⁻10 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை வந்து 180/π மல்டிப்ளை பண்ணிக்கணும். பை வந்து 3.141. சரிங்களா? என்ன ரேடியனை டிகிரியில மாத்திட்டோம். இப்போ ஆன்சர் வந்து நமக்கு டிகிரியில கிடைக்கும். சரிங்களா? இங்க வந்து பாருங்க 10⁻10 இருக்குங்களா? இங்க 10⁻−4 இருக்கு. இது வந்து 10⁻−4, இங்க 10�5, இங்க 10⁻10. இதெல்லாம் கேன்சல் பண்ணீங்கன்னா 10⁻−1 வரும். ஏன்னா இங்க வந்து 10⁻10 மேல போனா 10⁻−10 வந்துடும். இந்த 10⁻−4 மேல போனா பிளஸ் ஸ்கொயர் ஆகும். அப்ப இந்த 10⁻5, இந்த 10⁻4 வந்து 10�9, இந்த 10⁻10 கேன்சல் ஆச்சு, -10 கேன்சல் ஆனா 10⁻−1 இருக்கும். அடுத்து இங்க 2 ஸ்கொயர் தானே இருக்கு. இது மொத்தத்துக்கு ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அப்ப இந்த 2 ஸ்கொயர் வந்து இது 4ன்னு வந்துரும்பா. இந்த 4 கேன்சல் ஆயிரும். அப்ப டினாமினேட்டர்ல என்ன இருக்கும் பாருங்க, 1 டிவைட் பை இங்க 6 இருக்குங்களா, 6 × இந்த 3.141 இருக்கு. அடுத்து இங்க பாருங்க 180 இருக்கு இல்லைங்களா, அந்த 181 இருக்கு. அடுத்து டிவைட் பை 3.141 இருக்கு. சரிங்களா? இது எல்லாமே நம்ம சிம்பிளை இன்ட்டு 10⁻−1 இருக்கு. இதெல்லாம் சிம்பிளை பண்ணா நமக்கு டிகிரியில் ஆன்சர் கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 0.3 டிகிரி அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்க, அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. A spherical soap bubble A of radius 2 cm is formed inside another bubble B of radius 4 cm. Show that the radius of a single soap bubble which maintains the same pressure difference as inside the smaller and outside the larger soap bubble is larger than the radius of both, lesser than the radius of both soap bubbles of A and B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இப்போ நம்ம இந்த கொஸ்டினை கொஞ்சம் பொறுமையா பார்க்கலாம் பாருங்க. எப்படின்னா 2 சோப் பபிள் எடுக்கிறேன். ஒரு சோப் பபிள் பி எடுத்துக்கிட்டேன். அந்த சோப் பபிளுக்கு உள்ள வந்து சோப் பபிள் ஏன்னு வச்சிருக்கேன். சோப் பபிள் ஏன்னு எடுத்திருக்கோம். அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு சோப் பபிளை நம்மள எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு சோப் பபிள் இங்க எடுத்திருக்கேன். எப்படின்னு எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து கவனிங்க. இப்போ பாருங்க, ரேடியஸ் ஆஃப் தி சோப் பபிள் பி வந்து நம்ம ஆர்பின்னு எடுத்துக்கலாம். இந்த ஆர்பி தான் நமக்கு 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ரேடியஸ் ஆஃப் தி பபிள் ஏ இருக்கு இல்லைங்களா, அந்த ரேடியஸ் ஆஃப் தி பபிள் தான் வந்து 2 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நமக்கு ஒரு பபிள் சின்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. அந்த பபிள் சியோட ரேடியஸை நம்ம கம்பேர் பண்ணணும். எப்படி இந்த பபிள் ஏ பபிள் பி ரேடியஸை விட கம்மியா இருக்குன்னு சொல்லணும். அதுக்கு இப்போ என்னென்ன அசம்ஷன் பண்ணணும்னா வந்து நல்லா கவனிங்க. இப்போ வந்து பிரஷர் இன்சைட் தி சோப் பபிள் ஏ வந்து P1 எடுத்துருங்க. அடுத்து பிரஷர் இன்சைட் தி சோப் பபிள் பி வந்து P2. அதாவது P2ன்றது பிரஷர் அவுட் சைட் தி சோப் பபிள் ஏ as well as pressure inside the soap bubble B. அடுத்து pressure outside the soap bubble B வந்து P0 atmospheric pressure எடுத்துங்க. இப்போ கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம ஒரு சோப் பபிள் எடுக்கணும். அந்த சோப் பபிளுக்கு இன்சைட் பிரஷர் இஸ் ஈக்குவல் டு பிரஷர் இன்சைட் தி சோப் பபிள் ஏ தானே சொல்லியிருக்காங்க. அப்போ சின்னு ஒரு பபிள் எடுத்திருக்கோம். அதுக்கு பிரஷர் இன்சைட் ஈக்குவல் டு இன்சைட் தி பிரஷர் ஆஃப் சோப் பபிள் ஏ. அடுத்து அவுட் சைட் தி சி பபிள் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அவுட் சைடு எவ்வளவு பிரஷர் இருக்குன்னா அவுட் சைடு தி பி உடைய பிரஷர் தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ வந்து நம்ம ஜென்ரலா ஒரு பபிள் இருக்குன்னு வச்சுங்கப்பா. ஒரு பபிள்னு சும்மா இப்படி எடுத்துக்கிறோம். அந்த பபிள் எடுத்துட்டோம்னா இன்சைட் பிரஷர், இது அவுட் சைட் பிரஷர். இன்சைட் பிரஷர் மைனஸ் அவுட் சைட் பிரஷர் தான் எக்ஸஸ் பிரஷர் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸஸ் பிரஷர். அந்த எக்ஸஸ் பிரஷருக்கு பபிளுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 4T/R. இதுதான் ஃபார்முலா. இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பபிள் ஏக்கு எடுத்துக்கலாம். பபிள் ஏ எடுக்கலாமா? பபிள் ஏ எடுக்கும்போது பபிள் ஏக்கு இன்சைட் பிரஷர் வந்து P1, அவுட் சைட் பிரஷர் P2, தட் இஸ் ஈக்குவல் டு 4T/RA அப்படின்னு எடுத்துங்க. ரேடியஸ் ஆஃப் தி பபிள் ஏ RA எடுத்துட்டு இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துங்க. அடுத்து வந்து பபிள் பி எடுத்துக்கலாம். பபிள் பி எடுத்தீங்கன்னா அதுக்கு இன்சைட் பிரஷர் வந்து P2, அவுட் சைட் பிரஷர் வந்து P0, தட் இஸ் ஈக்குவல் டு 4T/RB அப்படின்னு எடுத்துங்க. இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ஆட் பண்ணுவோம். ஈக்குவேஷன் 1 பிளஸ் ஈக்குவேஷன் 2 ஆட் பண்ணுங்க. இப்படி ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்க, இந்த P2வும் இந்த P2வும் கேன்சல் ஆயிட்டு P1 மைனஸ் P0 இஸ் ஈக்குவல் டு இங்க 4T காமனா எடுத்துடலாம். நம்ம ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 4T காமனா எடுத்துட்டீங்கன்னா 1/RA பிளஸ் 1/RB அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. சரி, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா பபிள் சி எடுத்துக்கிறோம். பபிள் சி, அந்த பபிள் சி எடுத்தோம்னா அதுக்கு வந்து இன்சைட் பிரஷர் P1, அவுட் சைட் பிரஷர் P0, தட் இஸ் ஈக்குவல் டு 4T/ரேடியஸ் ஆர்னு எடுத்துக்கலாம். இப்போ P1 மைனஸ் P0 வந்து இந்த ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கலாம். பாருங்க, ஈக்குவேஷன் 3ல நமக்கு P1 மைனஸ் P0 இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷன் ஏன்னு எடுத்துங்க. ஈக்குவேஷன் ஏல சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் தி வேல்யூ ஆஃப் P1 மைனஸ் P0 ஃப்ரம் தி ஈக்குவேஷன் 3 இன் ஈக்குவேஷன் 4. அப்படி சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஈக்குவேஷன் ஏல சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 4T இன்டு 1/RA பிளஸ் 1/RB இஸ் ஈக்குவல் டு 1/4T/R அப்படின்னு போட்டுடலாமா? அப்போ 4T கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ RA எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க. ரேடியஸ் ஆஃப் தி சோப் பபிள் ஏ வந்து 2 சென்டிமீட்டர், ரேடியஸ் ஆஃப் தி சோப் பபிள் பி வந்து 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதை இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ 1/R இஸ் ஈக்குவல் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணலாம். RAவும் RBயும் சப்ஸ்டிட் பண்ணுங்க.
சப்ஸ்டிட் பண்ணா 1/2 plus 1/4. 1/2 plus 1/4 என்ன வரும்னு சொல்லுங்க, உங்களுக்கு 3/4 வருதா? அப்போ r is equal என்ன வருது சொல்லுங்க, நமக்கு r வந்து 4/3 வருது. அப்போ r equal to 4/3 னா 1.33 தானே வருது. அப்போ ரேடியஸ் ஆஃப் தி சோப் பபிள் c தானே. அப்போ ரேடியஸ் ஆஃப் தி சோப் பபிள் c எப்படி வந்திருக்கு, less than r1 வந்திருக்கு. அதாவது ரேடியஸ் ஆஃப் தி பபிள் a வந்திருக்கு. அதே டைம்ல less than radius of the bubble b யும் வந்திருக்கு. அப்போ வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் lesser than radius of both the sub bubbles a and b. ஏன்னா பபிள் ஏக்கு 2 சென்டிமீட்டர், பபிள் பிக்கு 4 சென்டிமீட்டர். ஆனா ரிசல்டண்டா நம்ம கிடைச்ச பபிள் வந்து 1.33. அப்போ வந்து ரிசல்டண்டா வந்த பபிளுடைய ரேடியஸ் வந்து லோயர் தென் போத் ரேடியஸஸ் ஆஃப் தி பபிள் ஏ அண்ட் பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த சம் பார்க்கலாம் பாருங்க. A block of Ag of mass x kilogram hanging from a string is immersed in a liquid of relative density 0.72. If the relative density of Ag is 10 and the tension in the string is 37.12, then compute the mass of Ag block அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து ஒரு பிளாக் எடுத்திருக்கோம், இதுதான் ஒரு பிளாக். இந்த பிளாக்குக்கு வந்து டென்சிட்டி வந்து நம்ம டின்னு எடுத்துக்கலாம். அந்த டி வந்து 10 ரிலேட்டிவ் டென்சிட்டி டின்னு கொடுத்துட்டாங்க. இந்த பிளாக் வந்து ஒரு லிக்விட்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இம்மர்ஸ் பண்றோம். இப்படி இம்மர்ஸ் பண்ணிட்டோம். இந்த லிக்விட் உடைய டென்சிட்டி சிக்மான்னு எடுத்துங்க. அதுக்கு வந்து ரிலேட்டிவ் டென்சிட்டி சிக்மா வந்து 0.72 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த ரிலேட்டிவ் டென்சிட்டி இருக்கு இல்லைங்களா, இது அப்படியே டென்சிட்டியில வந்து சிஜிஎஸ் யூனிட்ல மாத்தணும்னா நமக்கு கிராம் பெர் சிசின்னு வந்துடும். அப்போ வந்து நியூமெரிக்கல் வேல்யூ ஆஃப் ரிலேட்டிவ் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு நியூமெரிக்கல் வேல்யூ ஆஃப் டென்சிட்டி இன் சிஜிஎஸ் யூனிட்னு வச்சுக்கலாம். அதனால அவங்க ரிலேட்டிவ் டென்சிட்டி கொடுத்தது அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணலாம், சிஜிஎஸ் யூனிட்ல கிராம் பெர் சிசி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். டென்சிட்டியாவே நம்ம எடுத்துக்கலாம். அப்போ வந்து நல்லா ஞாபகம், ரிலேட்டிவ் டென்சிட்டி நியூமெரிக்கல் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு நியூமெரிக்கல் வேல்யூ ஆஃப் டென்சிட்டி இன் கிராம் பெர் சிசி அப்படின்னு எழுதிட்டோம். சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதெல்லாம் சொல்றாங்க டென்ஷன் இன் தி ஸ்ட்ரிங் இஸ் 37.12. அப்ப இந்த பிளாக் வந்து என்ன பண்ணிருக்கோம், ஒரு ஸ்ட்ரிங்ல வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். அப்படி சஸ்பெண்ட் பண்ணும்போது இங்க டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் இருக்கு. இந்த டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் வந்து எவ்வளவு வந்திருக்கு பாத்தீங்கன்னா 37.12 அப்படின்னு வந்திருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, ஆக்சுவலா வந்து இந்த பிளாக் லிக்விட்ல இம்மர்ஸ் பண்ணும்போது இதுக்கு mg கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஒன்னு இருக்கும். அடுத்து பயோஎன்சி ஃபோர்ஸ் அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ்னு ஒன்னு இருக்கும். அடுத்து வந்து இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் டி என்றதும் இருக்கும். அப்போ இப்போ இது வந்து ஈக்குலிபிரியம்ல தானே இருக்கு. அப்ப ஈக்குலிபிரியம்ல இருக்கும்போது டோட்டல் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவா இருக்கணும். அப்ப டோட்டல் ஃபோர்ஸ் ஜீரோனா என்ன பண்ணலாம்னா, அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து பயோஎன்சி ஃபோர்ஸ் பிளஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு, தட் இஸ் ஈக்குவல் டு mg அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இந்த m தான் எக்ஸ் கிலோகிராம்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாஸ் நம்ம சொல்றதா எக்ஸ் கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்ல m பிளேஸ்ல எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ பயோஎன்சி ஃபோர்ஸ் இதை வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துங்க. பயோஎன்சி ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்சைட் தி லிக்விட் இன்டு டென்சிட்டி ஆஃப் தி லிக்விட் இன்டு ஜி அப்படின்னு எடுத்துக்கணும். சரி, அடுத்து வந்து டென்சிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வந்து நம்ம டி தானே எடுத்திருக்கோம். ஸோ டென்சிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட் டி இருக்கு பாருங்க, தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் எடுத்துக்கலாம். இதுல இருந்து வால்யூம் இஸ் ஈக்குவல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, மாஸ் பை டென்சிட்டின்னு வருது இல்லைங்களா. ஸோ இந்த வால்யூம் கொண்டு வந்து இங்க பயோஎன்சி ஃபோர்ஸ்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ பயோஎன்சி ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு சிக்மா டிவைட் பை டி இன்டு ஜின்னு போட்டுக்கலாமா, எப்படின்னு வருது. இப்போ இந்த பயோஎன்சி ஃபோர்ஸ் வேல்யூ கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ண என்ன பாருங்க, டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு இந்த பயோஎன்சி ஃபோர்ஸ் ரைட் சைடுல கொண்டு வந்துருங்க. அப்ப mg மைனஸ் பயோஎன்சி ஃபோர்ஸ் வரும். பயோஎன்சி ஃபோர்ஸ் என்ன பண்ணலாம், mg இன்டு சிக்மா பை டி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இதுல mg காமன் எடுத்துருங்க. mg காமன் எடுத்துட்டீங்கன்னா 1 மைனஸ் சிக்மா பை டி அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. சரிங்களா, இதுதான் டென்ஷன் டி. இப்போ நமக்கு m தானே வேணும். அப்ப m இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம்னா, t டிவைடட் பை இந்த g கீழே கொண்டு வந்துருங்க இன்டு 1 மைனஸ் சிக்மா பை டி அப்படின்னு நம்ம போட்டுடலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த m தான் நமக்கு எக்ஸ் கிலோகிராம் சொல்லியிருக்காங்க. அதனால m வந்து எக்ஸ்ன்னு எடுத்துங்கப்பா. இஸ் ஈக்குவல் டி எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, டி வந்து இங்க நமக்கு 37.12. ஸோ டி வேல்யூ 37.12 சப்ஸ்டிட் பண்ணிக்கிங்க. g வேல்யூ 9.8ன்னு எடுத்துக்கோங்க. இன்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், 1 மைனஸ் டென்சிட்டி ஆஃப் தி லிக்விட் வந்து 0.72 அப்படின்னு போட்டாச்சு, டிவைட் பை டென்சிட்டி ஆஃப் தி லிக்விட் வந்து 10. எல்லாமே சிஜிஎஸ் சிஸ்டம்ல போடுறோம். கிராம் பர் சிசி கேன்சல் ஆயிரும், நியூமெரிக்கல் டினாமினேட்டர் கேன்சல் ஆயிரும். இப்போ இதை சிம்பிளை பண்ணா இங்க 37.12 இருக்குங்களா, டிவைடட் பை இது 9.8 இருக்கு. இங்க கீழே எல்சிஎம் எடுத்துருங்க. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 10 மைனஸ் 0.72 டிவைட் பை 10 இருக்கும். அந்த 10 மேல போயிடும், இப்படின்னு வந்துடும். இதை நம்ம சிம்பிளை பண்ணணும். இதை சிம்பிளை பண்ணா என்ன வரும் பாருங்க, 37.12 இருக்குங்களா, இன்டு 10 டிவைட் பை 9.8 இருக்கா. இங்க 10 மைனஸ் 0.72, அது 10ல இருந்து 0.72 கழிச்சோம்னா 9.28 வரும். கரெக்டுங்களா? சரி,
அப்போ கீழே இந்த 37 into 10 வந்து 371.2 டிவைட் பை 9.8 into 9.28 டிவைட் பண்ணோம்னா நமக்கு 4 கிலோகிராம்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போ மாஸ் வந்து 4 கிலோகிராம் அப்படின்னு நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடைச்சிருக்கு. அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The reading of pressure meter attached with a closed pipe is 5 into 10 power 5 Newton per meter square. On opening the valve of the pipe, the reading of the pressure meter is 4.5 into 10 power 5. Calculate the speed of the water flowing in the pipe. அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஒரு க்ளோஸ்டு பைப் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இப்போ க்ளோஸ்டு பைப் எடுத்துட்டு இந்த பாயிண்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ இனிஷியலா ப்ரெஷர் வந்து P1 போட்டுங்க. P1 போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் வந்து 5 into 10 power 5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பைப் வந்து ஓப்பன் பண்ணிடுறோம். ஓப்பன் பண்ணால் இந்த பாயிண்ட்ல இருந்து லிக்விட் வெளியே வருது, வெலாசிட்டி V வருது. அப்போ இனிஷியலா மூவ் ஆகல, வெலாசிட்டி 0 இருந்துச்சு. V1 0 வச்சுங்க. V2 வந்து இப்போ கண்டுபிடிக்கணும், V2 தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இங்க ப்ரெஷர் வந்து P2, இந்த P2 வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.5 into 10 power 5ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நமக்கு பெர்னாலிஸ் பிரின்சிபல் தெரியும் இல்லைங்களா? எனர்ஜி, அதாவது பெர்னாலிஸ் பிரின்சிபல் டோட்டல் எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லைங்களா? ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, சரிங்களா? அந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அக்கார்டிங் டு பெர்னாலிஸ் பிரின்சிபல் என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் எனர்ஜி பர் யூனிட் வால்யூம் பிளஸ் கைனடிக் எனர்ஜி பர் யூனிட் வால்யூம் பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி பர் யூனிட் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு P1 V1 H1 இனிஷியலா போட்டுட்டு ஃபைனலுக்கு P2 பிளஸ் ஆஃப் ரோ V2 ஸ்கொயர் பிளஸ் ரோ G H அப்படின்னு போட்டுருவோம். நீங்க H1 H2 ஈக்குவல் இனிஷியலா, இது வந்து கொஞ்சம் தெரியல இல்லைங்களா உங்களுக்கு, அது கரெக்டா கொஞ்சம் எழுதுறேன் பாருங்க. இங்க வந்து ரோ G H2, சரிங்களா? அது கொஞ்சம் கரெக்டா எழுதிடுவோம். இங்க ரோ G H2. ஆக்சுவலா வந்து பெர்னாலிஸ் பிரின்சிபல் என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் எனர்ஜி வந்து ப்ரெஷர் இன்டு வால்யூம் பிளஸ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் mv ஸ்கொயர் பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி mgh ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், இப்படி தான் நம்ம சொல்லணும், சரிங்களா? இதை வால்யூம்ல டிவைட் பண்றோம். டிவைட் பை வால்யூம் டிவைட் பை வால்யூம் டிவைட் பை வால்யூம் டிவைட் பை வால்யூம் அப்படின்னு போட்டுடுறோம். அப்போ ப்ரெஷர் இன்டு வால்யூம் பை வால்யூம் வந்து ப்ரெஷர்னு வருது. இங்க மாஸ் பை வால்யூம் வந்து டென்சிட்டி ஆஃப் ரோ வி ஸ்கொயர். அதே மாதிரி இங்க மாஸ் பை வால்யூம் வந்து ஒரு டென்சிட்டி ரோ ஜிஹெச் அப்படின்னு வந்து ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு வருது. அதுதான் இப்போ ப்ரெஷர் பர் யூனிட் வால்யூம் பிளஸ் கைனடிக் எனர்ஜி பர் யூனிட் வால்யூம் பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி பர் யூனிட் வால்யூம் கான்ஸ்டன்ட் சொல்றோம். இப்போ பாயிண்ட் வந்து நம்ம எடுத்தது வந்து இங்க க்ளோஸா இருக்கிறது ஓப்பன் பண்ணியிருக்கோம். அப்போ பாயிண்ட் ஒன்று பொசிஷன் மாறல அப்படின்னா H1 H2 ஈக்குவலா இருக்கும். அதனால ரோ ஜி H1 ரோ ஜி H2 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து இனிஷியலா லிக்விட் வந்து ரெஸ்ட்ல தானே இருந்துச்சு, அப்போ V1 0ன்னு போட்டுங்க, சரிங்களா? அப்போ P1 இங்க இருக்கு, இங்க இருக்கிற P2 வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க, மைனஸ் P2 தட் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் ரோ V2 ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், புரியுதுங்களா? இப்போ P1 மைனஸ் P2, P1 எவ்வளோ 5 into 10 power 5 மைனஸ் P2 எவ்வளோ 4.5 into 10 power 5ன்னு போட்டுட்டு இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு டென்சிட்டி ஆஃப் வாட்டர். டென்சிட்டி ஆஃப் வாட்டர், இங்க வாட்டர் தானே இப்போ ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, ஸ்பீட் ஆஃப் தி வாட்டர் சொல்லியிருக்காங்க. வாட்டருக்கு டென்சிட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து சிஜிஎஸ் யூனிட்ல 1ன்னு வரும், எஸ்ஐ யூனிட்ல 1000 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் வரும். ஸோ 1000னா 10 power 3ன்னு போட்டுக்கலாம் இன்ட்டு V2 ஸ்கொயர், புரியுதுங்களா? இப்போ இதுல வந்து பாருங்க 10 power 5 10 power 5 காமனா எடுத்துடலாம். 5ல 4.5 கழிச்சோம்னா 0.5, அது 1/2ன்னு கிடைக்குது. இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 10 power 3 இன்ட்டு V2 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாமா? இப்போ இந்த 1/2 கேன்சல் பண்ணிருங்க. இந்த 10 power 3 இந்த 10 power 5 கேன்சல் பண்ணா 2ன்னு இருக்கும். ஸோ V2 ஸ்கொயர், சரி V2 ஸ்கொயர் V ஸ்கொயர்னு வச்சுங்க, தட் இஸ் ஈக்குவல் டு 10 power 2 தானே இருக்குங்க. அப்போ 10 power 2ன்னு போட்டுங்க. அப்போ V என்ன வருது பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் பர் செகண்ட். ஸோ எவ்வளோ வெலாசிட்டியில் இது ஃப்ளோ ஆகும் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் பர் செகண்ட்ல ஃப்ளோ ஆகுது. ஓகேவா? கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம், எல்லா சம்மும் சால்வ் பண்ணிட்டோம்.